மிக முக்கியமான அழிவுகளில் முதலாவதாக அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? பட்டயத்தினாலும். பட்டயம்னா யுத்தம். யுத்தத்தும் வரப்போகிறது. எந்த யுத்தம் வரப்போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டயம் என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? எந்த யுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம் என்று சொல்லுகிறது. எது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம்? எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? பற்பல ஜனங்களிலிருந்து பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்களின் தேசம். முதல் தடவை பார்வோன் கிட்ட இருந்து இவங்க வந்தாங்க. இது அப்ப எழுதப்பட்டது அல்ல. இது எசேக்கியேல் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும்போது எழுதப்படுது. இரண்டாவது முறை அவர்கள் செருபாபேல் தலைமையில் திரும்பி வந்தாங்க. ஆனா அந்த தடவை பட்டயத்துக்கு நீங்களாகி வரல. கோரேஸ் ராஜாவே ஆலயம் கட்ட சொல்லி என்ன செஞ்சாரு? அனுப்பி வச்சாரு. அர்சாஷ்ட மன்னன் என்ன பண்றாரு? அலங்கம் கட்ட சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ அவங்க பட்டயத்துக்கு நீங்களாகி வரல. அதுவும் பற்பல ஜனங்கள்ல இருந்து வரல. எல்லாம் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தாங்க. பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்கள் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்ட வந்தவர்கள் தேசம் இஸ்ரவேல். எப்ப நடந்துச்சு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1918 இருந்து 48 வரைக்கும் நம்ம பார்த்தோம். எல்லா நாட்டிலையும் அவங்களை அடிச்சாங்க. அதாவது ஐரோப்பா நாடுகள்லையும் சரி அல்லது ஆசிய நாடுகள்லையும் சரி அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அடிக்கப்பட்டு எல்லா நாட்டிலிருந்தும் பட்டயத்துக்கு நீங்களாகி, அதாவது ஹிட்லருடைய பட்டயத்துக்கு நீங்களாகி, ரஷ்யாவில் இருந்த ஸ்டாலின் பட்டயத்துக்கு நீங்களாகி, இத்தாலியில முசோலியின் பட்டயத்துக்கு நீங்களாகி, ஏமேன்ல இருந்து புறப்பட்ட ஏமேனிய யூதர்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டஸ்ட். அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வந்தாங்க. இப்படி எல்லா நாடுகளிலிருந்தும் யூதர்கள் அங்கே வந்தார்கள். பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்களின் தேசத்தில். அப்புறம் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்ப கடைசி வருஷத்தில் வர வேண்டிய யுத்தம். யார் வரணும்? இந்த யுத்தத்துக்கு யார் வரணும்? பட்டயத்துக்கு நீங்களாகி இஸ்ரவேல் தேசம் வந்துடுச்சு. என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த வசனம் சொல்லும் போது இஸ்ரவேல் தேசம்னு ஒண்ணு இல்ல. அடிமைத்தனத்துக்குள்ள போய் இருந்துச்சு. தனி நாடாகவே அது இல்ல. இப்ப இவங்களுக்கு விரோதமா வரணும். யார் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க 38ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாரை குறித்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதி. இந்த தலைமையான அதிபதி அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனா இருக்கு. ஆக்சுவலா மூல பாஷையிலையும் சரி, இங்கிலீஷ்லயும் சரி, மலையாளத்திலையும் சரி, ஆங்கில வேதம் NKJV அல்லது KJV வெர்ஷன் இருக்குதா, த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இந்த ரோஷ்ங்கிற வார்த்தை ஒன்று அதில் கொடுக்கணும். இந்த ரோஷ்னா அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கொண்டாந்துட்டாங்க, தலைமையான அதிபதி அப்படின்னு சொல்லி. அப்படின்னு கேட்டீங்கன்னா, த சீஃப் பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ரஷ்யாவை குறிக்கப்பட்ட வார்த்தை. எப்படி ரஷ்யாவை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, 39:2 வாசிங்க. எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். எங்கிருந்து? வடபுறத்துல இருந்து. இஸ்ரேல் மேல ஒரு புள்ளி வச்சு, எருசலேம்ல ஒரு புள்ளி வச்சு நேரா நார்த் பக்கம் அப்படியே கோடு போட்டுக்கிட்டே போனீங்கன்னா அது நேரா போய் மாஸ்கோல தான் நிற்கும், ரஷ்யால தான் போய் நிற்கும். இது கடைசியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் யாருக்கும் நடக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, ரஷ்யாவுக்கும் ரோஷ்ங்கிறதான ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க வேண்டிய யுத்தம். ஆனா இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது ரோஷும் இல்ல, ரஷ்யாவும் இல்ல. மலையாளத்தில் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம தான் ரஷ்யான்னு சொல்றோம் தமிழ்ல சொல்லும் போது, அல்லது இங்கிலீஷ்ல இருந்து அப்படியே ரஷ்யாங்கிறோம். ரோஷேன்னு தான் இருக்கும். மலையாளத்தில் சொல்லும் போது ரோஷே அப்படின்னு தான் இருக்கும். சில இடங்கள்ல ரோஷ் அப்படின்ற வார்த்தை இருக்கும். ரஷ்யாவுக்குரிய வார்த்தையை சொல்றேன் ப்ரொனன்சியேஷன்ல. நம்ம இங்கிலீஷ்ல தான் அது ரஷ்யா. நீங்க அங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இதுல இங்க இங்கிலீஷ்ல NKJVல ரோஷன் இருக்கும், மலையாளத்துல ரோஷேன்னு தான் இருக்கும். சோ இப்போ கடைசி காலத்துல வடபக்கத்துல இருந்து எழும்பி வரணும், ஒரு தேசம் வரணும். எப்ப வரணும்? பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில். இவங்க எங்கிருந்து வரணும்? எல்லா ஜனங்களிலிருந்தும் அவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்ட பிறகு அவர்களுக்கு விரோதமாக ஒரு நாடு எழும்பி வரணும். எங்கிருந்து வரணும்? வடக்கு பக்கத்துல இருந்து வரணும். அதுக்கு என்ன பேர் இருக்கும்? ரோஷ்னு ஒரு பேர் இருக்கும். எசேக்கியேல் 38 இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது இன்னையிலிருந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இவ்வளவு இருக்கு, பைபிள்ல தான் இருக்கு, இவ்வளவு பைபிள்ல தான் இருக்கு. இப்ப இவங்க கூட யார் யாரெல்லாம் இருக்கணும், அது அதை விட பயங்கரமான ஆச்சரியம். இவங்க கூட யார் இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாடு யார் இருப்பா? 38:5 வாசிங்க. அவர்களோட கூட பெர்சியரும். பெர்சியானா யார் தெரியுமா?
இன்னைக்கு இருக்கிற ஈரான் தான் பெர்ஷியா. இன்னைக்கு ரஷ்யாவுடைய நம்பர் 1 ஃப்ரெண்ட் யாருன்னு நினைக்கிறீங்க? ஈரான் தான் நம்பர் 1 ஃப்ரெண்ட். அவங்க தான் இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டான யுத்தத்தில், ஹமாஸ் யுத்தத்தில் நம்பர் 1ல நிக்கிறாங்க முன்னாடி. இப்ப ரஷ்யா உள்ளே நுழையணும். இதுல அந்த யுத்தம் ஆல்ரெடி இஸ்ரேல் சைடு ஆரம்பிச்சிருச்சு. ரஷ்யா உள்ளே வரணும், அவ்வளவுதான். அதுவும் பைபிள் எப்படி சொல்லும் தெரியுமா? ரஷ்யா வராதான், கர்த்தர் இழுத்துட்டு வருவானா ரஷ்யாவை. 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துருடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஆண்டவர் தான் இழுத்துட்டு வருவாராம் ரஷ்யாவை. இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா என்ன செய்வாராம்? இழுத்துட்டு வருவாராம். இப்போ இழுத்துட்டு வர காலம் வந்துருச்சு. ரஷ்யாவுடைய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸா அடிக்குது இஸ்ரேல், ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவும் சொல்லிக்கிட்டே இருக்குது, நீங்க செய்யறது சரியில்லைன்னு சொல்லுது. ஒரு இடத்துல அவங்க ஈரானை கை வைப்பாங்க. அல்லது அதுலயும் பெரிய ஆச்சரியம் பாருங்களேன், இந்த யுத்தம் எந்த இடத்துல எதுக்காக நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசேக்கியேல் 38:8 வசனம் சொல்லுது, எதற்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய்? வாசிங்க 38:8. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்து கடைசி வருஷங்களிலே வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள், அதாவது 2000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். இப்ப இந்த யுத்தம் எதுக்காக ஆரம்பிச்சிருக்குது? இஸ்ரவேல் மலையில இருக்கக்கூடியதான டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான அல்-அக்ஸாக்கு தான் ஆரம்பிச்சிருக்குது. மலைகளுக்கு விரோதமாக நீ வருவாய். 39:2 வாசிச்சோம், மலையில் உன்னை வர பண்ணி அப்படின்னு இருக்கு. அப்படிதானே இருக்குது, மலைகளில் உன்னை வர பண்ணி. சோ இப்போ பெர்ஃபெக்ட்டா அந்த யுத்தமானது, இந்த பட்டயமானது நம் கண்களுக்கு முன்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த முதலாவது வேதம் சொன்னது. இது என்னவாய் முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் 3ஆம் உலக யுத்தமாக மாறும். அவங்க டெம்பிள் மவுண்ட்ல இருக்கிற மாஸ்க கை வைப்பாங்க. கை வச்சாங்கன்னா அது 3ஆம் உலக யுத்தமாக மாறும். உலகளாவிய மிகப்பெரியதான மாற்றத்தை, இன்னும் சொல்ல போனா இந்த யுத்தம் 2 அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 38, 39 2 அதிகாரத்தில் இருக்கு. ஏன் இந்த யுத்தத்துக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? எந்த யுத்தமும் இல்லாமல் இந்த யுத்தம், அவங்க திரும்பி வந்த பிறகு நடக்கிற யுத்தம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் தான் மிகப்பெரியதான முடிவுக்கு நேராக உலகத்தை கொண்டு போகும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு தான் உபத்திரவ காலத்தினுடைய ஸ்டார்டிங்காக இருக்கும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு தான் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழிவகை செய்யும். நேற்று நம்ம பார்த்தோம்ல, முதலாம் நாள் ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும், யூரோப்பியன் யூனியன், அதுக்கான வழிவகையாக இருக்கும். இந்த யுத்தம் தான் அடுத்த எக்கானமி, டிஜிட்டல், கையில மணி இது பண்ண போறாங்க இல்லையா, வலது கையிலும் நெத்தியிலும் முத்திரை போடுவாங்க இருக்குல்ல, அந்த டிஜிட்டல் மணிக்கு இதுதான் காரணமா இருக்க போகுது. இந்த யுத்தம் தான் அடுத்து உங்களுடைய டிஜிட்டல் வேக்சின் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்றாரு 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது ஒருவன் மனுஷனின் எலும்பை காணும் போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே. நல்லா கவனிங்க, ஒரு எலும்பை காணும் போது, டெட் பாடி அல்ல, ஒரு எலும்பை காணும் போது அதை புதைக்கிறவர்கள் ஆமோன் கோகினுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கும் மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவார். மார்க் பண்ணி வச்சுட்டு போயிடுவானாமா. இது எப்ப நடக்கும் தெரியுமா? ஃபுகுஷிமால, ஜப்பான்ல இந்த நியூக்ளியர் பிளான்ட் ஒன்று சுனாமியில் இதாச்சு, டேமேஜ் ஆச்சு, உங்களுக்கு தெரியும் தானே? அப்போ நிறைய பேர் இறந்து போனாங்க. அந்த புதைக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய பாடியில் என்ன பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? ஒரு மார்க் போட்டிருந்தாங்க. அப்போ அதனுடைய பிரதமராக இருந்தவர் சொன்னார், பாடியை எரிக்கக்கூடாது. எரிச்சா என்ன ஆகும்னா, அவங்க உடம்புல இருக்கிற நியூக்ளியர் என்ன ஆகும்? அது காற்றுல கலந்துரும். அதனால அவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணணும்? புதைக்கணும். புதைக்கிறவங்க அத்தனை பேரையும் வீட்டில் கொடுத்து நீங்கள் போய் ஃபியூனரெல்லாம் நடத்த முடியாது. அவங்களே கொண்டு போய் என்ன செய்வாங்க? ஒரு இடத்துல புதைப்பாங்க. கொரோனாவுக்குமே என்ன பண்ணாங்க? மேக்சிமம் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்க தான் பாடியை வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்க. 99.9 என்ன செய்யல, பாடியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணா தூரத்துல இருந்து ஒரு தடவை கடைசியா என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். அவங்க தான் புதைப்பாங்க. இதுவும் அதான் சொல்லுது. எசேக்கியேல் 39, 11, 15 அதைத்தான் சொல்லுது. ஒரு எலும்பை காணும் மட்டும் அதன் அண்டையில் என்ன செய்வாங்களாமா? ஒரு அடையாளத்தை போடுவார்கள். இது 2500 வருஷத்துக்கு முன்னாடி. அதை தான் நீங்க யோசிக்கணும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி பத்தி யோசிக்காதீங்க. 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் எசேக்கியேலுக்கு இதை சொன்னார் ஆண்டவர்? அன்னைக்கு வெறும் வில்லு வச்சு நம்ம அம்பு வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த காலம், ரதத்துல ஏறி ராஜா சண்டைக்கு போற காலம். அந்த காலத்துல வசனம் சொல்லுது, ஒரு எலும்பா பார்த்தா கூட புதைக்கிற வரைக்கும் மார்க் போடுவாங்க. புதைக்கிறவங்க மாஸ்க் போட்டுட்டு போவாங்க, மூக்கை பொத்தி கொண்டு போகும் வரும். இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு ப்ராஃபஸி சொன்ன பைபிள் உலகத்தில் வேற யாருகிட்டயுமே கிடையாது, நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கிறது. அந்த தேவனும் நம்ம இடத்தில் மட்டும்தான் இருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் சொல்றோம். இவ்வளவு மகத்துவமான காரியங்களை எழுதி வச்சிருக்கிறார்.
நாம இதையெல்லாம் வாசிக்காமே விட்டுட்டோம். வாசிச்சா தானே தெரியும், தெரிஞ்சா தானே ஆயத்தமாக முடியும். வாசிக்கலன்னா தெரியாது, தெரியாட்டி ஆயத்தமாக மாட்டோம் இல்ல. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு இருக்கு பாருங்க. அடுத்த அர்மேகதான் வார்ல இதை விட மோசமான வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கொரோனால இப்ப கொரோனா நம்ம சொல்றோம், அந்த வைரஸ் சொல்றோம்ல, ஆக்சுவலா அது ஒரு வகையான வெப்பன், அது ஒரு வகையான பயாலஜிக்கல் ஆயுதம், அது வெப்பன். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பூமியின் புல்லையும், இந்த வசனத்தை இப்ப கொரோனாவோட லிங்க் பண்ணி படிச்சு பாருங்க. இது நடக்க போற விஷயம், இன்னும் நடக்கல, இதுக்கப்புறம் தான் நடக்க போகுது. இப்ப நடந்த கொரோனாவோட லிங்க் பண்ணி நீங்க பாருங்க. பூமியின் புல்லையும், பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, வசனம் தெளிவா சொல்லுது. இந்த வெப்பன் எப்படி இருக்கும்? இது ஒரு வகையான வெப்பன். இது எப்படி இருக்குமா? புல்லையும் பூண்டையும் எதையும் சேதப்படுத்தாது, மனுஷன் மட்டும் சாவானா. அதுல யார் சாவாங்கன்றதுக்கும் ஒரு கேட்டகரிய அடுத்து வச்சிருக்கிறாங்க. பாதுகாக்கப்பட்டவங்க சாக மாட்டாங்க, பாதுகாக்கப்படாதவங்க சாகப்பட போறாங்க, அப்படி இருக்கு அடுத்த கேட்டகரி அது. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, கொரோனால என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்க. எந்த புல் பூண்டு எதுவுமே என்ன செய்யல, சேதமே ஆகல, மனுஷன் மட்டும் செத்தான். இப்படி ஒரு வெப்பன் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. நாம இப்ப அந்த இடத்துல தான் இருக்கிறோம். இதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி வரும்? பர்டிகுலர் பர்சன். இன்னைக்கு இந்த வசனம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இப்ப நீங்க வாசிச்ச வசனம் 2000 வருஷம், எசேக்கியேல் 2500 வருஷம். இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டவைகள். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இதை ஏன் சொல்லி வச்சாரு? அதுவும் தெளிவா சொல்றாரு, கடைசி நாட்களில் இவைகள் சம்பவிக்குங்கிறார். சேர்த்துக் கொள்ளப்பட்டவர்களின் தேசத்தில் கடைசி வருஷத்திலே வருவார். அதே எசேக்கியேல் 38:16 வாசிங்க பார்ப்போம். 38:16. நீ தேசத்தை கார் மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும். இப்ப ரெடியா இருக்கு. ரஷ்யா புறப்பட போகுது. ரஷ்யா, என்னை பொறுத்த வரைக்கும் ரஷ்யா இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. நம்ம கண்களுக்கு முன்பாக வேதம் சொன்னபடி பட்டயம், 3ஆம் உலக யுத்தம் தயாராக இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு சொல்ற காரியங்கள் எல்லாம் இது உங்களை பயமுறுத்துவதற்காக சொல்லப்படுவதல்ல. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் நீங்கள் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இதெல்லாம் வெளியே நடக்கும். இது அடையாளமாக சொல்றாரு. இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு சர்ச்சை என்ன செய்யணும்னா, இது வெளியே நடக்குதுன்னா என்னை மீட்க இயேசு வரப்போகிறார் என்று அர்த்தம். இது அதுக்கான அடையாளமாக சொல்லப்படுது, அவ்வளவுதான். நீங்க அடையாளத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படியா வருதா, அப்ப அதுல நமக்கு பாதிப்பு வருமா, நம்ம வீட்டுல இடிக்குமா, அது ஆகுமா இது ஆகுமா? ஆண்டவர் தெளிவா சொல்றார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அணுகாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கும் தெரியும், ஆனாலும் மனசு பக்கு பக்குன்னு தான் இருக்கு இல்லையா? இந்த வசனம் எல்லாம் கேட்கறது எனக்கு நல்லா தெரியும். இந்த வசனம் நல்லாவே தெரியுமே. அது ஒரு பக்கம் நியாய தீர்ப்பு நடக்கும், ஜலப்பிரளயம் வரும், வானத்தின் மதகு திறக்கும், மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் பிளக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனா பேழைக்குள்ள இருக்கிற எனக்கு ஒண்ணும் ஆகாது என்பது கர்த்தர் எனக்கு பண்ணி இருக்கிற வாக்குத்தத்தம். நான் தைரியமா பேழைக்குள்ள இருப்பேன், அவ்வளவுதான். அந்த நிச்சயம் தான் சபைக்கு வரணுங்கிற. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிற வெளியில் நடக்கிற அடையாளம். இந்த அடையாளம் அங்கே நடக்கும் போது இங்கே புரிஞ்சு கொள்ளணும், அது நடக்க நடக்க என் வாசலுக்கு ஆண்டவர் வந்து நிக்க தொடங்கிட்டாரு. எப்ப வேணாலும் கதவு திறக்கப்படும், காத்திருக்கிறவர்களை அழைத்து கொண்டு கர்த்தர் போய் விடுவார். இதுதான் நமக்கு சொல்லப்படுகிற அடையாளம். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கொட்டி உங்களை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்க பயப்படுறீங்கன்னா ஒரே ஒரு ரீசனா இருக்கும், அவர் கூட போவாங்கிற பயம் உங்களுக்கு இருக்காது. அந்த தைரியம் உங்களுக்கு இல்ல. ஐயோ இயேசு வந்தா போவோமா மாட்டோமான்னு தெரியலையே. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்ப்போம், இவன் போவான் போலியா, அப்ப நம்ம போக வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம போவோமாங்கிற கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. அவனை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம், இவனே போயிடுவான் போல, நல்லா தானே பாடுறான், அப்ப இவனும் போயிடுவானா, அப்ப நம்மளும் இவனுக்கு நம்ம எவ்வளவோ பரவாயில்லையே அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம்ல. அதான் நான் என்ன சொல்றேன், அவங்கள வச்சு உங்களை டிசைட் பண்றதை விட உங்களை வச்சே நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, போவோமா மாட்டோமான்னு. இது இப்ப இருக்கிற இந்த காலகட்டம் வேற எதற்கான காலகட்டமும் கிடையாது, சுய பரிசோதனை பண்ற காலம், நம்மை நாமே நிதானித்து அறிகிற காலம், இது ஆயத்தப்படுகிற காலம். ஒரு சவுண்ட் கேட்கும்ல, புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள் எல்லாருமே இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சா? என்ன கேட்டுச்சு? மணவாளன் வருகிறார் என்கிற அதே மாதிரி உங்களுக்கு இப்ப சத்தம் கேட்குது. இப்ப அவங்க சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணாங்க? எல்லாரும் பயந்து பின்னாடி ஓடினாங்களா? அத்தனை பேர் என்ன பண்ணாங்க? தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்ப நம்ம அதை செய்யணும், அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் இப்ப நம்ம இருக்கிறோம், அவ்வளவுதான்.
ஆண்டவர் அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம வந்தாருன்னா தான் நீங்க பயப்படணும். அதான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாரு. நம்ம ஆண்டவர் மாதிரி நல்ல ஆண்டவர் யார் இருக்கார் பாருங்க. அன்னைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு, இன்னைக்கும் நான் தான் சொல்வேன், இயேசு வருவார் என்பதை ஏசாயாவுக்கு அப்பயே சொல்லிட்டாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். இது உலகத்தில் நடக்காத அடையாளம். அப்படி ஒரு அடையாளத்தை சொல்லிட்டாரு. இதுவே போதும் தானே. ஆனா அந்த அடையாளம் நடக்கும்போது நடக்குதுன்றதையும் கர்த்தர் அன்னைக்கு சொல்றாரு. இந்த பெத்லகேமின் ஊரிலே உங்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார், உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் பிறந்திருக்கிறார். ஒருத்தன் சொல்றான் இஸ்ரவேலுக்கு ராஜாவை பிறந்தவர் எங்கே. ஒருத்தன் ஆவில ஏவப்பட்டு அவரை பார்ப்பதற்காக தேவாலயத்துக்கு வரான். இவ்வளவு நடக்குது பாருங்க. ஆண்டவர் நினைச்சதா என்ன பண்ணிருக்கலாம். நான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாவில் சொல்லிட்டேன், நீங்களே பார்த்துக்கோங்க, ரெடி ஆயிக்கோங்க, இயேசு பிறக்கும் போது நீங்க கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லாம பிறக்கும் போது அதை கன்ஃபார்ம் பண்றார் ஒரு ஆளை வச்சு. அப்பனா நம்ம மேல அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். அதே தேவன் தான் இப்பவும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. 3ஆம் உலக யுத்தத்தை நீங்கள் காண்பீர்கள். ரஷ்யா தலைமையில் எல்லா நாடுகளும் புறப்பட்டு வரும். மிகப்பெரிதான யுத்தம் மத்திய கிழக்கு நாடுகளை வைத்து நடக்கும். குறிப்பாக இஸ்ரேலை மையமாக வைத்து நடக்கும். இது அர்மேகதான் யுத்தம் இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது என்ன கிடையாது, அர்மேகதான் யுத்தம் கிடையாது. நீங்க வாசிச்ச வசனத்துல என்ன இருக்குது, இஸ்ரேலில் மலைகளுக்கு விரோதமாக வருவாய், அப்படிதானே இருக்குது. இப்ப மலைக்கு தான் சண்டை ஆரம்பிச்சிருக்குது. சோ இது மலைக்கு நடக்கக்கூடியதான யுத்தம். அர்மேகதான் யுத்தம் அது வேற. அது வேற. அது எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16:16 வாசிங்க. வெளிப்படுத்தல் 16:16. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தேன். எந்த இடத்துல? அர்மேகதோன் என்கிற இடத்துல, அர்மேகதான் என்கிற இடத்துல அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்படி இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோலன் ஹைட்ஸ் பக்கத்துல இருக்கு. இஸ்ரேல் சிரியா பார்டர்ல அங்க இருக்கு. கோலன் ஹைட்ஸ் பக்கத்துல வரும். இது மெகிதோ பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க, மெகிதோ வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இது வேற இடம். இது பள்ளத்தாக்கு, இது வேலி, அது மலை. சோ அந்த சண்டை தான் இப்ப ஆரம்பிக்க போகிறது. இது முதலாவதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறதான பட்டயத்தினாலும் அப்படிங்கிறது.